அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realties Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற செய்தி அப்படிங்கிறத நீங்கள் தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம், பரந்தூர் விமான நிலையத்தினுடைய விவகாரத்திற்காக நிலம் கையகப்படுத்தக்கூடிய விவகாரங்கள் வந்து துவங்கி இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் சார்பாக நம்ம களத்திற்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய போராட்ட வடிவங்களை வந்து காட்சிப்படுத்தியிருப்போம். அதே போல் அந்த போராட்டத்தில் இடம்பெற்றிருந்த விவசாயிகள், பெண்கள் அப்படின்னு எல்லோருட்டுமே வந்து அந்த கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிய வச்சுருப்போம். அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறோம். நீங்கள் அதை முழுமையாக பார்க்கலாம். அதே போல் இந்த விவகாரம் தொடர்பாக பூவுலக நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் வெற்றி செல்வர்கள்ட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். அது தொடர்பான ஒரு முக்கியமான பாயிண்ட்டுகளையும் வந்து நான் அந்த பின்னாடி வந்து இணைச்சிருக்கிறேன். அதை முழுமையாக வந்து பாருங்கள், நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே சேர்த்து வச்சுருக்கிறோம். ஸோ இந்த வீடியோட நோக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, செய்தி என்ன வெளியாகி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஒரு பத்திரிகை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. பத்திரிகை செய்தி மாதிரி வராது, அறிவிக்கை மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, டெண்டர் அறிவிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல என்ன அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் நியூ கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ஸ்கீம் ஜோன் 2 காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அதில் எடையார்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்துக்கு உள்ள கிட்டத்தட்ட 67.3 ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்துவதற்கான ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்காக 30 நாள் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் இதை கையகப்படுத்த போகிறோம், ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதற்கான அறிவிக்கையை தமிழ்நாடு அரசு பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்கிறாங்க. இல்லை ஃபார்ம் பி கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் 1997 நோட்டீஸ் இஸ் ஹியர்பை given that the land specified in the scheduled and situated in number 136 எடையார்பாக்கம் village, ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா, காஞ்சிபுரம் மாவட்டம் are required for industrial purpose to wit for the new greenfield airport scheme. அதுதான் பரந்தூர் விமான நிலையத்தை தான் அவங்க வந்து நியூ கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ஸ்கீம். இது முன்னாடியே வந்து நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். நம்ம எல்லோரும் பேசியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொடர்பான விவாதங்கள்லேயே பார்த்துருப்பீங்க. All persons interested in the lands are accordingly required to lodge before the special district revenue officer நியூ கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ஸ்கீம் ஜோன் 2 இந்த முகவரியில் இருக்கக்கூடிய நபரை போய் பார்த்து, எங்கே இருக்கிறார் அவர், ரோஜாம்பால் சுப்பிரமணிய முதலியார் நகர், காரை வில்லேஜ், ஆப்போசிட் ரோடு டு காரை பஸ் ஸ்டாப், அங்கே போய் பார்த்து வித்தின் 30 days 30 நாட்களுக்குள்ளே போய் பார்த்து, ஃப்ரம் த டேட் ஆஃப் த பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் நோட்டீஸ், இந்த நோட்டீஸ் வெளியானது என்றைக்கு, ஜூன் மாதம் 7ஆம் தேதி, இன்றைக்கு ஜூன் மாதம் 11ஆம் தேதி. எனவே ஜூன் மாதம் 7 தொடங்கி ஜூலை 7க்கு உள்ளாக நீங்கள் போய் பார்த்துருக்கணும். அ ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங் ஆஃப் தர் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தால் அதை ரைட்டிங்கில் எழுதி கொடுக்கணும். இஃப் எனி டு த அக்விசிஷன் ஆஃப் த சைட் லேண்ட்ஸ், நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த நிலங்களை நாங்கள் கையகப்படுத்த போகிறோம், இந்த கையகப்படுத்த போகிற நிலங்களுக்கு கையகப்படுத்தாதீங்க, எங்களுக்கு சில அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் மனுவாக எழுதி கொடுங்க. அதை கலெக்டர் ஆஃபீஸில் குறிப்பிட்ட இடத்துல வந்து வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது தான். கலெக்டர் ஆஃபீஸில் மன்னிக்கணும், அந்த குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ரெவன்யூ ஆஃபீஸில் வந்து வாங்கிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நோட்டீஸில். இது மட்டும் இல்லாமல் எனி அப்ஜெக்ஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் which is received after the date or which doesn't clearly explain the nature of the sender's interest. நல்லா கவனிக்கணும், இந்த அப்ஜெக்ஷன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது எந்த அப்ஜெக்ஷனாக இருந்தாலும் which is received after the date, குறிப்பிடத்தகுந்த அந்த நாளுக்கு பிறகு அளித்தாலும், அல்லது
which doesn't clearly explain the nature of the sender's interest in the land is liable to the summarily. அவர் கூறியிருக்கக்கூடிய விவகாரம், ஓகேவா, அவர் கூறியிருக்கக்கூடிய விவகாரம் நல்ல விதமாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணப்படலை, தெரிவிக்கப்படலை, ஆழமாக தெரிவிக்கப்படலை அப்படின்னா அதுவும் டேட்டுக்கு பிறகு அனுப்பினாலும் சரி, கிளியராக எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலனாலும் சரி, இது ரெண்டுமே நிராகரிக்கப்படும், ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அப்ஜெக்ஷன்ஸ் ரிசீவ் பண்ண பிறகு, அந்த டியூ டேட்டுகள் ரிசீவ் பண்ண பிறகு அதுவும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுத்து ரிசீவ் பண்ண பிறகு நாங்கள் ரெவன்யூ ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா, ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த முகவரியில் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார், பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிறத இப்போ பேசியிருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தக்கூடிய வேலைகளை துவங்கிவிட்டார்கள் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது தான் நாம் இதில் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விவகாரம். ஆனால் இது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை நிறைய பேர் கடந்து போகிறாங்களா அல்லது மறந்து போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம என்னங்கிறத சொல்லிடலாம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இந்த பரந்தூர் விமான நிலைய அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வராங்க அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய தேவையில்லை, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. அந்த பகுதிக்கு போனாலே அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களின் மனநிலை அப்படியாகத்தான் இருக்கிறது. சரியா, ரைட்டு. அதில் நம்ம பார்த்தோம் நம்மளுடைய ஊடகத்திலேயே. நீங்கள் வேணா இப்போ நான் அந்த வீடியோ கூட மேலே ப்ளே பண்ண சொல்கிறேன். 500 நாட்களுக்கும் அதிகமாக 500 நாட்களுக்கும் மேலாக போராடி வந்த அந்த பகுதியில் மக்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்வு செய்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்தாங்க, உண்ணாநிலைய போராட்டம் அறிவித்தாங்க. அதையுமே நாங்கள் போய் கவர் பண்ணியிருந்தோம். அங்கேயே நீங்கள் பார்க்கலாம், வந்திருக்கிற எல்லாருமே படித்த மக்கள், வந்திருக்கிற எல்லாருமே விவசாய பெருங்குடி மக்கள். அவங்க எல்லாருமே நாங்கள் எதிர்க்கிறோங்க, விளை நிலங்களை அழித்து விட்டத்தான் உங்களுக்கு விமான நிலையம் கட்டணுமா அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுப்பியிருந்தாங்க. எனவே மக்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது இனிமேல் இருந்துக்கிட்டு இருக்குதாங்க. இந்த திட்டத்தால் பாதிப்படைய போகுது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல ஏரிகள் அங்கே இருக்குது. சரிங்களா, நீர்நிலைகளையும் அழித்து விட்டுத்தான் அது மேலே கட்ட போகிறாங்க. இப்போது நீர்நிலைகளை அழிப்பது அல்லது நீர்நிலைகளை இங்கே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னா, அப்போ நாங்கள் அதற்காக ஒரு நிபுணர் குழு ஒன்று போடுறோம் அப்படின்னு சொல்லி நீர்நிலைகளை பாதுகாப்பது தொடர்பான ஒரு நிபுணர் குழுவை அரசே நியமிச்சிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து நம்முடைய பேட்டியிலையும் கூட பேசியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நிபுணர் குழு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த நிபுணர் குழு தங்களுடைய அறிக்கையினை முழுமையாக சமர்ப்பிக்கவில்லை, இன்னும் அவங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சுந்தரராஜன் அவர்கள் இதன் காரணமாக அந்த அறிவிக்கை வெளியாவதற்கு முன்னாடியே நீங்கள் நிலத்தை கையகப்படுத்த போடுறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது கண்டனத்துக்கு உரியது. மேலும் போராடக்கூடிய மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளை பரிசீலிக்கிற வரைக்கும், அவங்க குரலுக்கு செவிமடுக்கிற வரைக்கும் நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கையும் ரொம்ப வலிமையாக எழுந்துட்டு வருது. இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது, எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் எம்பி உங்களுக்கு யாருன்னு தெரியும். இந்த பகுதியில் ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவுக்கு உள்ளே வருது. ஸ்ரீபெரும்புதூர் எம்பி உங்களுக்கு யாருன்னு தெரியும். அப்போது மாநில அரசு மக்கள் கோரிக்கைகளை செவிமடுக்க முனைந்தால் அவர்களோடு அமர்ந்து பேசுவது மட்டும்தான் தீர்வாக இருக்க முடியும். அவர்களோடு பேசி என்ன எதுக்காக போராடுறாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறாங்க, அப்போ இதை மாற்றுவதற்கான மாற்று இடங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை பண்ண முடியுமா, இப்படின்னு பலவிதமான யோசனைகளை முன்வைக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள். எனவே தமிழ்நாடு மாநில அரசு இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தொடரப் போகிறதா அல்லது கைவிடப் போகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இது தொடர்பாக அங்கு போராடக்கூடிய, தொடர்ந்து இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து
போராடி வரக்கூடிய மக்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதை இப்ப நீங்க பார்க்கலாம். கம்பன் கால்வாய்னு சொல்லி 1600 வருஷத்துக்கு முன்னாடி கம்பவர்மனால் கட்டப்பட்ட கம்பன் கால்வாய் பின்னாடி ஓடிட்டு இருக்கு. இது வந்து எல்லா ஊர் தண்ணியும், அதாவது வரவு கால்வாயில் இருக்கிற எல்லா தண்ணியும் சேர்த்து செம்பரமாக்கம் ஏரியில் சேர்த்து இது பொத்தியேரி வழியாக போயிட்டு கடலில் கலக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போவே இதை நம்ம அழித்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பார்த்திங்களா புயல், அதெல்லாம் வந்து புயலே இல்லை. சென்னை வந்து பாதி கூட முழுகலை. இது மொத்தத்தையும் அழித்து இங்கே வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, ஏர்போர்ட் கட்டிட்டோம் அப்படின்னா முழு சென்னையே முழுகினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சென்னை தான் அதனால பாதிக்கப்பட போகுது. கண்டிப்பாக சென்னை முழுசாக முழுகிடும். ஏன்னா வந்து மதுரை அந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல இப்போது எப்போவுமே பாதிக்கப்படாத தஞ்சாவூரில் கூட இப்போ பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பக்கம் ஏரியெல்லாம் துத்து தான் இப்போ வந்து நீதிமன்றங்கள் அதெல்லாம் கட்டி இது பண்ணிட்டாங்க. எப்போவுமே பாதிக்கப்படாத தஞ்சாவூரில் கூட இப்போ முழுகி போயிடுச்சு. இதே மாதிரி இந்த இருக்கிற எல்லா ஏரியும் நம்ம அணைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகும்? ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஊருக்குள்ளே தான் போகும். அதோட பாதையை தான் நம்ம இங்கே தடுத்து இப்போது கட்டிடங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது அடைச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் சென்னையுமே வந்து முழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த இடத்துல முன்ன எங்கள் ஊர் ஆளுங்க வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க. என்னென்னா, வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஒரு நெல் விளைச்சல்னு பார்த்தா ஒரு ஏக்கருக்கு 20 மூட்டைன்னு எடுத்துக்கிட்டா கூட நம்ம இங்கே 1200 ஏக்கருக்கு மேலே விளைநிலங்கள் மட்டுமே போகுது. 3000 ஏக்கர் கிட்ட வெறும் விளைநிலங்கள் மட்டும். இங்கே இந்த மாதிரி வேஸ்ட் லேண்ட் சொல்லலை, வெட் லேண்ட் சொல்லலை, வெறும் விளைநிலங்கள் மட்டுமே 3000 ஏக்கருக்கு மேலே கிட்ட போகுது. அப்படி போச்சு அப்படின்னா, அதாவது ஒரு மூட்டை நெல்லுக்கு ஒரு 30 பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த 3000 ஏக்கருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 மூட்டை அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு 30,000 பேருக்கு மேலே இருக்கிற சாப்பாடு நம்ம வந்து தடுக்க போகிறோம். அந்த சாப்பாடு நம்ம தடுக்க போகிறோன்னா, இது போக போக எல்லா விளைநிலங்களும் இந்த மாதிரி அழிச்சிட்டே வந்தாங்கன்னா பின்னாடி நம்ம வந்து டேப்லெட் மட்டும்தான் சாப்பிட்ற நிலைமையே வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு வந்து விவசாயம் மட்டும்தான் தெரியும். வானம் பார்த்த பூமி தான். மழை பெஞ்சதுன்னா அதை தேக்கி வச்சு 2 போகம் 3 போகம் நெல் விளையும். எங்களுக்கு எந்த ஒரு இதில் கொரோனா டைமில் கூட நாங்கள் யாருடைய அனுமதி எங்களை கேட்கல. நாங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு எங்களுக்கு தேவையான உணவு நாங்களே இது பண்ணிங்கன்னா யாருடைய கையும் ஏந்திரம் நாங்களே இது பண்ணுறோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து விவசாயம் தான் முக்கியமான தொழிலை தவிர எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. விவசாயம் தான் எங்களுக்கு. அதனால் இங்கே ஏர்போர்ட்டு தேவையில்லை. எவ்வளோ இடம் திருப்பூரில் 5000 ஏக்கர் தரிசு நிலம் இருக்குது. அந்த இடத்துல விமான நிலையம் வைக்கலாம். தரிசு நிலம் எவ்வளோ இடம் இருக்குது. விவசாயத்தை அழிச்சு தான் வளர்ச்சின்றாங்க. என்ன வளர்ச்சி? விவசாயத்தை அழிச்சு இது விமான நிலையம் அமைக்கிறதுனால அது வளர்ச்சி கிடையாது. இவ்வளோ பேர் குடியிருக்கோம், இவ்வளோ வீடு வாசல் முதல் குடிசை வீட்டில் இருந்தோம். இன்றைக்கி எல்லாம் ஒரு நிம்மதியாக மேத்தே விடு மாடி வீடு கட்டி வாயிற சமயத்தில் இந்த வந்து ஏரி குளம் குட்டைங்களை இப்போ தற்சமயம் வந்த வெள்ளத்திலே ஒரு நாள் மழைக்கே சென்னையே ஒரு வாரம் ஏர்போர்ட்டில் விமானமே போகல. ஆமாம். இந்த இடத்துல அமைச்சாங்கன்னா 14 ஏரிங்க, மொத்தம் 63 குட்டை ஓடை உழவுது. மொத்தமே அவங்க ஓடுதளம் போட்டு மொத்தம் ஓடையில் போட்டுருக்காங்க, ஏரி மேலே போட்டுருக்காங்க. இதை ஓடுதளம் இந்த தண்ணி மொத்தம் நிரப்பி ஏரிங்க நிரம்பி போனாவே சென்னை தத்தளிக்குது. இந்த மொத்த ஏரி ரொம்பிட்டா ரொம்பாத அப்படியே மொத்தம் மட்டை அடிச்சாங்கன்னா மெட்ராஸ் வந்து பூந்தமல்லி வரைக்கும் நீரில் மூழ்கிடும். கடல் மட்டம் கண்டிப்பாக பூந்தமல்லி, மெட்ராஸ் இருக்கா தலைநகரம், தமிழ்நாட்டின் தலைநகரம், கண்டிப்பாக பூந்தமல்லி வரைக்கும் கடல் மட்டம் தான் வரும். தண்ணி வந்து இவ்வளோ தண்ணி தேங்கி போகும்போதே இவ்வளோ இது இருக்குது. ஆனால் நீ இந்த ஏரி குளங்களை குட்டைங்களை தூத்திங்கன்னா பூந்தமல்லி வரைக்கும் விமான நிலையம் மெட்ராஸே முழுகிடும். கண்டிப்பாக பரந்தூரில் விமான நிலையம் நீர் ஓட்டமே இதுதான். மேற்குலேருந்து கிழக்க போகிறது இது தான் ஓட. இந்த இடத்துல வந்து விமான நிலையம் அமைச்சா மெட்ராஸ் இருக்காது. கண்டிப்பாக ஏர்போர்ட்டுன்னு சொன்ன உடனே ஒரே ஒரு நாள் மழை சென்னையில் மட்டும்தான் பெஞ்சுது. அந்த ஒரு நாள் மழை நாங்களாம் எங்கள் ஏரி குட்டை எடுத்துன்னு வச்சுக்கோங்க மெந்து போயிருக்கு. நேற்றுக்கு அவன் மொத்த பேர் காலியாக போட்டிருப்பான். ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் சனாரி இருந்திருப்போம், நாங்கள் தான் இருந்திருப்போம். அவங்களாம் மொத்த பேர் செத்து போயிருப்பான். ஏர்போர்ட் அமிச்சான்னா இந்த இடத்துல சென்னை காலி. அதில் எந்த மாற்றமே கிடையாது. தண்ணி அதிகபட்சமான தண்ணி உற்பத்தி வருவான தண்ணி எந்த ஏரியா தான். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பள்ளமான பகுதி, ஓடை அதிகம், குட்டை அதிகம், குளங்கள் அதிகம். அரசு நம்பி நாங்கள் வாழலை. ஏரி குட்டை கடவுளாக பார்த்து மழை பெய்யும் தண்ணி தான் நெல் உற்பத்தி பண்ணி என்ன வரைக்கும் 200 மூட்டை நிலம். என் வயசு 200 மூட்டை, எனக்கு 70 வயசு ஆகுது. நான் 200 மூட்டை நிலம் இருக்கிறேன். 200 குடும்பம் நான் சோறு போடுறேன். இல்லை அரசா சோறு போடுது. அதை அவன் உற்பத்தி பண்ண முடியுமா? இதே இந்த மந்திரி விவசாயம் பண்ண முடியுமா? எவ்வளோ செலவாகுது? இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எங்கே போய் பழைக்க முடியும்? எந்த விதத்தில் நியாயம் இது? நஞ்சு நிலத்தை எடுக்கலாம், நஞ்சு நிலத்தை எடுக்கலாமா? எடுக்கணும் ஒரு சட்டம் இவனே போட்டு வந்து இவனே எடுத்துக்க வேண்டியது. எந்த விதத்தில் நியாயம் இது? சொன்னதையும் சொல்லாத்தையும் செய்யணும். சொல்லாத்தையும் வந்து இதை எடுத்துன்னு போகிறான். இதை அது எவ்வளோ நிலம்? கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கராவா? ஏர்போர்ட்டுக்கு 5000 ஏக்கர் எதுக்கு தேவை? ஒரு விமானம் கிடையாது. இந்தியான்னு சொல்றதுக்கு ஒரு விமானம் வச்சிருக்காங்களா? இவங்களுக்கு எதுக்கு ஏர்போர்ட்டு? தனியார் கிட்ட தாரவாத்தை கொடுக்கறதுக்காக இங்கே எதுக்கு ஏர்போர்ட்டு? இந்தியான்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு விமானம் இருந்து ஓட்டுறாங்களோ. ஒரு இந்தியா வந்து அது கூட இந்துஸ்தான் கம்பெனிக்காரனுக்கு வித்து ஆச்சு. அப்புறம் உனக்கு எதுக்கு விமான நிலையம்? விமான நிலையம் இங்கே தேவையில்லை. வளர்ச்சின்றது இது வளர்ச்சி இல்லை. விவசாயத்தை அழிச்சு மக்களை அழிச்சு வளர்ச்சி இல்லை. எவ்வளோ தரிசனம் இருக்குது அந்த இடத்துல எடுத்து செய்யுங்க, செயல்படுங்க. நாங்கள் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல.
விமான வளர்ச்சி தேவை தான். தரிசு நிலத்தில் எதுவுமே செய்யுங்க, விவசாய நிலத்தில் அழிக்காதீங்க. கம்பெனி அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் மட்டும்தான் வந்து படிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இங்கே இருக்காங்க. ஆடு மாடு விவசாயம் இது மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களோட முழு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏஜ்டு பர்சன் நம்ம ஊரில் அதிகம். அப்போ அவங்களாம் வந்து இந்த விவசாய கூலிகளாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. வயல்வெளியை நம்பி மட்டும் இருக்காங்க. அவங்க வெளியே போய் அவங்களால வேலை செய்ய முடியாது. இப்போ இந்த விவசாய நிலத்தெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் போய் அவங்க என்ன வேலை செஞ்சு பிழைப்பாங்க? அரசு தான் சொன்னாங்களா இந்த இடத்துல வேலை தரேன், இந்த இடத்துல நிலம் தரேன் அப்படின்னா பேசினாங்களா உங்கள்கிட்ட? ஏன் ஏற்கனவே கூட தான் சிப்கார்டு அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நாங்கள் மாற்று வழி தரோம், நாங்கள் வந்து பெர்மனன்ட் ஜாப் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் அவங்கள உடனே தூக்கிடுறாங்க. ஏன்னா நம்ம தொழிலாளர் சட்டத்துப்படி 1956 அந்த ஆக்ட் படி என்னென்னா, நம்ம வந்து யாராவது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனியில் இருக்கிற அவங்களோட உரிமைகள் வந்து கேட்கலாம். அந்த சட்டம் அதாவது கேஸ் போட்டால் செல்லும். அவங்களோட இழப்பீடு தொகையை அவங்க வாங்க முடியும். அதுக்காக தான் 3 இயர்ஸ்க்கு மேலே யாரையும் ஒர்க் பண்ண விடாமல் இப்போ எல்லாரையும் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தூக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஏர்போர்ட் அமைக்க போகிறாங்க, கம்பெனி இல்லை. ஏர்போர்ட்டில் இங்கே படிக்காத ஜனங்களுக்கு என்ன வேலை இருக்கும்? இப்போ எங்களுக்கு வந்து விவசாயம் மட்டும்தான் தெரியும். படித்தவங்களுக்கு வேணால் நீங்கள் ஏதாவது வேலை தர முடியும். அங்கே ஹேரோ சிஸ்டம் அங்கே ஒர்க் பண்ண போகிற படிப்பே வேறு. இங்கே இருக்கிற படிக்காத ஜனங்க அங்கே போய் என்ன வேலை செய்வாங்க? கூட்டி பெருக்கிற வேலை வேணால் தரலாம். எங்கள் நிலத்தில் நாங்கள் பயிர் வச்சு நாங்கள் முதலாளியாக இருக்கிறோம். அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் கூட்டி பெருக்கிற வேலை செய்யணும்? இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் தொடர்பாக இந்த திட்டத்தை ஏன் தாங்க இவ்வளோ முனைப்போட கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, அது போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள். அப்போ இந்த விமான நிலையம் தற்போது வருவதற்கான சட்ட ரீதியாக எந்த விதமான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கின்ற போது எதுக்காக நிலத்தை கைப்படுத்துவதற்கான அதிகாரிகளை நீங்கள் நியமிப்பது, தொடர்ச்சியாக அது போவது அப்படிங்கிற கேள்வி தான் தொடர்ச்சியான கேள்வியாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அது ரொம்ப இல்லாஜிக்கலான விஷயமாக இருக்கிறது. கூடுதலாக தமிழக அரசாங்கம் வந்து இந்த போராடுகின்ற மக்கள்களோட பேச்சுவார்த்தை போது அவங்ககிட்ட ஒன்று சொன்னாங்க, நாங்கள் நிறையா ஆய்வுகளுக்கு உட்படுத்துவோம். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ நீர்நிலை குறித்தான ஆய்வு செய்வதற்கான ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டும் இன்னும் வரல. அவங்க அமைச்ச கமிட்டி ரிப்போர்ட்டும் இன்னும் வரல. ஸோ அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டும் என்ன பெண்டிங்காக தான் இருக்குது, அந்த கமிட்டியோட ஆய்வுமே பெண்டிங்காக இருக்குது. அப்படி இருக்கின்ற போது இதை இவ்வளோ தூரம் முன்மொழிந்து கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை என்னவாக இருக்கிறது? சட்ட ரீதியாகவும் சரி, லாஜிக்கலாகவும் சரி, வந்து ஒரு ப்ரொசீஜர் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தாலும் எந்த வகையிலும் இந்த திட்டத்தை தற்போது நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை. பிரபல ஆங்கில நாளேடான ஹிந்து நாளிதழில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கோடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளவு ஃபேஸில் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ரீதியில் ஒரு எலாபரேட்டான ஒரு ஆர்டிகல் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி. அந்த ஆர்டிகளுடைய அடிப்படை சாராம்சம் என்ன? அதாவது என்னென்னா, இந்த திட்டத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும் இல்லையா, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக அந்த அனுமதி வாங்கணும். ஸோ அந்த அனுமதிக்கான அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸபிலிட்டி ஸ்டடி அதுக்கு தனியாக ஒன்று பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் ஃபீஸபிலிட்டி ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஃபீஸபிலிட்டி ஸ்டடி, அதுக்கப்புறம் அது குறித்தான மேப்பிங், ஜோனிங், இந்த ஏரியாவை ஏன் இந்த சைட்டை நாங்கள் செலக்ட் பண்ணோம், அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும். அதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய தரவுகள் தான் அந்த ஹிண்டு வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த மேப் இந்த அளவுக்கு அதில் நீங்கள் அந்த மேப் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த 3 முக்கியமான ஏரிகளுக்கு மேலாகத்தான் அந்த இது கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்குது. ஏன்னா அதை பார்க்கவும் என்ன தோணுதுன்னா, அப்பா வந்துட போகுதுப்பா, கன்ஃபார்மாக வரப்போகுதுப்பா அப்படிங்கிறது தான் எளிய மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தோணுது. ஆமாம், அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதில் தான் அந்த இது இருக்குது, அதுக்கான ப்ரொமோஷன் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணதுன்னா அந்த அப்ளிகேஷனை விட்ரா பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அது பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் காட்டுது. அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விட்ரா பண்ணுவதற்கான ரிக்வெஸ்ட் பெண்டிங் அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ டிட்கோனுடைய நிலைப்பாடு என்பது அந்த அப்ளிகேஷனை விட்ரா பண்ணுவதற்கான ஒரு ப்ரொபோசல் தான் வச்சுருக்காங்க. இது என்ன காரணத்துக்காக, எதுக்காக இவ்வளோ அவசரமாக அவங்க பதிவு பண்ணாங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணான்னு தெரியல. இப்போ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக விட்ரா பண்ணுறதுக்கான ஒரு இதில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே நமக்கு தெரியல. அது குறித்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது நடுவண் அரசினுடைய ஒரு திட்டமா, இல்லை மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டமா? இதனுடைய அதிகமான நிதி பங்கீடு யாருடையது? நிதி பங்கீடு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடையது தான் அதிகமாக இருக்கும். மாநில அரசாங்கத்தினுடைய ஷேர்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து கம்மி. ஏன்னா இந்த பாலிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு பாலிசி. ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் ஒருவரை வந்து இங்கே பேட்டெடுக்கும் போது அவர் வந்து இல்லைங்க, அவங்க தான் வந்து பண்ணுறாங்க, நாங்கள் எதுவும் காசு தர்றதா இல்லை, அவங்க சொல்கிற இடத்துல தான் நாங்கள் பண்ண போகிறோம், அவங்க தான் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. சைட் செலெக்ஷன் சொன்னார். சைட்டு வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், சைட் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஓகே, பாலிசி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து என்னென்னா அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, இது பிரைவேடைசேஷன் ஆஃப் ஏர்போர்ட்டுக்காக கொண்டு வரப்பட்டது.
தனியார் விமான நிலையங்க அப்போ என்னன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் கட்டி கொடுக்க வேண்டிய வேலை மாநில அரசாங்கத்தை. அதுக்கான நிதி ஒதுக்கீடு வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் வந்து கொடுப்பாங்க. அல்டிமேட்லி அதை ஏதாச்சும் ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுப்பாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான். அப்போ இந்த ஸ்கீமில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் இன்னொரு ஏர்போர்ட் கொண்டு வரக்கூடாது. இதான் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்கீமே வந்துட்டு. ஸோ அந்த சைட் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் தான் சூஸ் பண்ணணும். அதுதான் பரந்தூர் சூஸ் பண்ணது மாநில அரசாங்கம். அதுதான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் வந்து சொல்கிறார். ஸோ வந்து சைட் செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மாநில அரசாங்கத்தினுடைய ப்ரையாரிட்டி. அவங்க தான் வந்து அதை செய்யணும். அவங்க எங்களுக்கு இந்த இடம் தான் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணி சொன்னாங்க. ஸோ இதில் எங்களுக்கான இல்லை, எங்களுக்கு எந்த இடம்னாலும் எங்களுக்கு வந்து ஓகே அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையம், திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இதையே அடுத்து பிரைவேட்டேஷன் கொடுக்கறதுக்கான வேலையில் அவங்க பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் எந்த பகுதியில் கட்டி கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை வந்து தான் கொடுக்க போகிறோம். ஆமாம், அதானிக்கிட்ட கொடுக்க போகிறோம், இல்லை அம்பானி யார்கிட்ட தான் கொடுக்க போகிறோம். அதனால் அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. ஸோ ஒன்றிய அரசாங்கத்தினுடையது அவங்க சொல்லக்கூடிய மெத்தடாலஜியில் அவங்க சொல்லியிருக்கிற திட்டங்கள் அடிப்படையில் நீங்கள் கட்டுமானம் செய்ய முடியும். ஸோ அது எல்லாம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்படி தான் நீங்கள் கட்டணும், இவ்வளோ தூரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலை அதுவாக இருக்கிறது. மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிலத்தை கையகப்படுத்துவது, அந்த கட்டுமானங்களை கட்டுவது, இந்த வேலைகள் தான் இவங்களோட வேலை இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஓகே வேலை பிரிவு. இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து கிளியரன்ஸ் கொடுக்கப்படலை, அடிப்படை கிளியரன்ஸ் இன்னும் வாங்கப்படலை, அப்புறம் மாநில அரசே அமைத்த ஒரு குழுவினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாலும் இந்த முனைப்பு காட்டுவதற்கான கட்டாயமோ அவசியமோ எங்கேருந்து வருது? அதுதான் இதில் எங்கே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ஒரு அவசியம் எந்த இதுவுமே இல்லை. ஆனால் என்ன ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அது சார்ந்து இருக்கக்கூடியது பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ அப்போ நம்மளுடைய புரிதல் என்னவாக இருக்குன்னா, அது சார்ந்து அந்த பகுதி சார்ந்து இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டினுடைய உந்துதலுக்காக இது செய்யப்படுகிறதோ அப்படின்னு நம்ம வந்து போயிருக்கோம். ஏன்னா அந்த பக்கம் நிலத்தினுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் அதிகமாகிட்டு. ஆமாம், விமான நிலையத்துக்கு அருகாமையில் வீடு வாங்க வேண்டுமா, அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க வேண்டுமா, அந்த மாதிரி நிறைய விளம்பரங்கள் அந்த பகுதியில் இருக்குது. நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது, இது கிரேட்டர் சென்னைக்குள்ளே வருது. இப்போ சென்னையை மையப்படுத்தி வரக்கூடிய திட்டங்களாகத்தான் தொடர்ச்சியாக இருக்குது. அப்போ அதற்கான ஒரு புஷ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கல. தொடர்ச்சியாக நாம் இந்த குற்றச்சாட்டை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் சென்னையை மட்டுமே வந்து மையப்படுத்திருக்கீங்க. நம்ம இவ்வளோ காலம் பேசுனதோட ஒரு விளைவு இந்த பட்ஜெட்டில் தான் வந்து முதல்ல சென்னைக்கு வந்துட்டு அதிகப்படியான தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய ஒதுக்கீடு எது இல்லாமல் பரவலாக மற்ற பகுதிக்கு போயிருக்கு. இது வரைக்கும் அந்த பட்ஜெட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையை மையப்படுத்தி தான் இருக்கும். அப்போ சென்னையை மையப்படுத்தி கூட வளர்ச்சிருக்கீங்களா? இது வந்து கிரேட்டர் சென்னைக்குள்ளே வருது. இந்த கிரேட்டர் சென்னைக்குள்ளே அப்போ வரும்போது என்னென்னா, அப்போ சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டம். அப்போ இந்த சென்னை சார்ந்து இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இது இருக்குது. அப்போ இந்த உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே வேணுமா, இங்கே லேக் வியூவில் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏர்போர்ட்டு அருகாமையிலே இருக்கக்கூடிய ரெசார்ட் அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் வந்து போயிடும். ஸோ ஒன்லி இதில் இப்போ லாபம் அப்படிங்கிறது இப்போ இதில் இருக்க ஏதாச்சும் ஒரு இது நடக்குது அப்படின்னா ரியல் எஸ்டேட் சார்ந்திருக்கக்கூடிய நில வர்த்தகம் சார்ந்திருக்குள்ளது அதில் நன்மை பயக்கும் இல்லை, வேறு யாருக்குமே அது லாபம் இல்லை. ஏன்னா இந்த அல்டிமேட்லி இந்த ஏர்போர்ட்டே தனியார்கிட்ட தான் போக போகுது. கவர்மெண்ட்டுக்கு இதுலேருந்து வருவாய் வரப்போது கிடையாது. இப்போ இங்கே எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ஸ்லேருந்தே கவர்மெண்ட் பெருசாக ஒன்றும் வருவாய் கிடையாது. நேரடி வருவாய் வந்து நமக்கு வந்து கிடையாது. ஒன்லி திங் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்கலாம். அதில் சம் எக்ஸைஸ் டியூட்டி அதுவுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து போக முடியும். மறைமுகமாக உங்களோட தொழில் வளத்துக்கு அது வந்து பயனளிக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கின்ற போது இதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது நேரடியாக நமக்கு தற்போது ஒன்றுமே இல்லை. இவ்வளோ அவசர கதியில் போவதற்கான ஒருத்தர் இதுலேருந்து பெனிஃபிட் அடையக்கூடிய செக்டர் சாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் இருப்பாங்க. இதை வந்து நம்ம சட்டமன்ற விவாதத்தின் போதே வந்துட்டு அவர் எம்எல்ஏ வேல்முருகன் இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அவை குறிப்பிலே அது வந்துட்டு இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட் தான் இப்போ அது நடக்குது. அப்போ இதில் ஏன் இவ்வளோ தூரம் முன்னிணைப்பு காட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் அது வச்சார். ஸோ அதுதான் இதில் நடக்குது. இல்லை, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தோழர் வேல்முருகனாக இருக்கட்டும், எதிர்கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லோருமே வந்து இல்லை இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்களே எதிர்க்கிறாங்க, ஜவஹர்லால் அவங்க எதிர்க்கிறாங்க. ஸோ கூட்டணி கட்சிகள் எல்லாருமே எதிர்க்கிறதுக்கு வந்து எதிர்க்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அரசின் நிலைப்பாடு தெளிவா இதுதான் எங்க நிலைப்பாடு அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இப்ப சமீபத்தில் கூட உங்கள் அமைப்பு சார்ந்து நீங்கள் வந்து அவங்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை குழுவை தயாரிக்கக்கூடிய விஷயத்துக்காக உங்கள் அறிக்கையை போய் கொடுத்துருந்தீங்க. பல கட்சிகளும் கொடுக்க போகிறதா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்படி சந்திப்பு நீங்கள் ஏற்படுத்திய போது உங்களுக்கு அவங்களோட நிலைப்பாடை புரிஞ்சுக்க முடியுதா? இல்லை, அதுதான் இப்போ இதில் என்னென்னா அவங்க ஒரு குழப்பமான நிலையில் தான் இருக்காங்க. வெளிப்படையாக இது பேசுவதும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நிலைப்பாடாக. இப்போ அதாவது உறுதியாக இந்த பாருங்கள், நாங்கள் வந்து இதான் எங்கள் ஸ்டாண்டு அப்படின்னு வரல. அப்படி அது இதுன்னு ஒரு விஷயம். ஒரு அரசு நாம கேட்கறது அது கூட கேட்கல. அரசுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்களா, அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க தான் சொல்கிறேன். கட்சி ரீதியாக நீங்கள் எந்த ஏற்றுக்கிறீங்க எதுக்குறீங்க அப்படி கட்சி ரீதியாக நீங்கள் சொல்லுங்கள். இப்போ திமுக என்ற கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க நாங்கள் பரந்தூர் திட்டம் வேணும் வேணாங்கன்னு சொல்கிறோம் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுங்க, அது அறிவிங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வேறு. நாம் அந்த கோரிக்கை கூட வைக்கல. அரசினுடைய செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. அரசினுடைய செயல்பாடுங்கிறது அந்த ப்ரொசீஜர் ஆஃப் லாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ரூல் ஆஃப் லாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை ஃபாலோ பண்ணல. இப்போ அடிப்படையில் நீங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கீங்க. அப்போ அந்த குழுவினுடைய ரிசல்ட் வரணும் இல்லையா?
அது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு குழு. ஒரு சயின்டிஃபிக் அனாலிசிஸ் நடக்கும்போது அவுட்கம் என்ன வேணா இருக்கலாம். அந்த அவுட்கமின் அடிப்படையில் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து போகணும். ஆனால் நீங்கள் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நீ வந்து உன் ஆய்வு கொடுன்னா அது என்ன அர்த்தம்? அப்போ அந்த ஆய்வை எப்படி நம்புவது? அப்போ அதோட இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது என்ன மாதிரி நான் முடிவு பண்ணிட்டு அதை கொண்டு வரணும், கொண்டு வரதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு ரிசல்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு கொண்டு வான்னு சொல்லுவது சரியானதாக இருக்க முடியல. அப்போ ஒரு ஹை லெவல் கமிட்டி அமைச்சிருக்கீங்க, அந்த ஹை லெவல் கமிட்டியோட ரிப்போர்ட் வரட்டும், ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ணணும், அதனுடைய ரிப்போர்ட் வரட்டும், அது என்ன சொல்லட்டும் அப்படிங்கிறத பாருங்கள். என்னோட இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்யணும், அதனோட ரிப்போர்ட் என்னவாக இருக்கட்டும், பப்ளிக் ஹியரிங் நடத்துங்க, அதோட அவுட்கம் என்னவாக இருக்கும். இதனெல்லாம் அடிப்படையில் இருந்தால் ஒரு திட்டத்தை நீங்கள் அமல்படுத்த முடியும். அப்போ என்ன சொல்லியிருக்கணும்னா அரசு இது ஆய்வில் இருக்கின்றது, பரிந்துரையில் இருக்கின்றது, பரிசீலனையில் நடைமுறையில் இருக்கின்றது, ஒவ்வொரு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களையும் நாங்கள் பின்பற்றி அவையெல்லாம் சரியாக வந்தால் திட்டத்தை அமல்படுத்துவோம், இல்லை இந்த முரணாக வருகின்ற பட்சத்தில் நாங்கள் பின்வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறது தான் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டாக இருக்கணும். அதுதான் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி என்பது அதுதான். அந்த வெளிப்படைத்தன்மை வேணும். அப்படி பேசுவது தான் இங்கே இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போது ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க இல்லை அது குறித்தான அதிகாரிகள் என்ன சொல்லணும், இப்போ நாங்கள் கால் ஃபார் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இந்த எக்ஸாம் போயிட்டுருக்கு, இதன் அடிப்படையில் இருந்து என்ன அந்த எக்ஸாமினேஷனுக்கு பின்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த குழு தங்களுடைய ஆய்வுக்கு பின்பாக என்ன சொல்கிறார்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். அதனுடைய ஆய்வின் அடிப்படையில் இருந்து பாதிப்பு கம்மியாக இருக்கும், மக்களுடைய இடப்பெயர்வு கம்மியாக இருக்கும், மக்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்குன்னா நாங்கள் இதை செயல்படுத்துவோம், அதிகமாக இருக்குன்னு தெரியவதால் செயல்படுத்த மாட்டோம்னு தானே முடிவெடுக்கணும். லாஜிக்கலி அதுதானே வந்து அந்த இதுதான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்றது புரியுது. ஆனால் இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு இடத்துல பேசும்போது வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இது போன்ற திட்டங்களை பார்க்கணும்னு ஒரு இடத்துல பேசியிருந்தார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் எடுத்துக்கோங்களேன், ஏர்போர்ட்டு கட்டும்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. நீங்கள் பல தொழிற்சாலைகள் எடுத்துக்கோங்களேன், கட்டும்போது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் அங்கே வேலை வாய்ப்பையோ பொருளாதாரத்தையோ வளர்ச்சியோ அடைய போது நம்மளுடைய மாநில மக்கள் தான். அப்போ அவங்களுக்கு அது தேவையான காம்பன்சேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க. அந்த வாதத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? அது இந்த வாதம் ரொம்ப காலமாக பேசிகிட்டே இருக்காங்க. இதற்கான பதில் என்ன அப்படின்னா அது அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான சட்டத்திலே இருக்குது. 2013ஆம் ஆண்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரி, அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டத்தினுடைய முகவரியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் வளர்ச்சி திட்டங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமான இழப்பீடு போய் சேரவில்லை, அவர்களுடைய ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட்டுக்கான மறுவாழ்வுக்கான திட்டங்கள் முறையாக அமல்படுத்தப்படவில்லை, இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பீப்புளாக அவர்கள் இருக்கிறார்கள், உள்நாட்டு அகதிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான நிலை வராமல் இருப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்கான ஒரு நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு புதிய சட்டம் தேவைப்படுகின்றது, அதனால் இந்த சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அப்போ என்னன்னா, கடந்த 50 ஆண்டுகளாக வளர்ச்சி திட்டத்தின் காரணமாகவே உள்நாட்டு அகதிகளாக இடம்பெயர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள நாம் இன்னும் பொறுப்பான அவங்களுக்கான அந்த என்ன இழந்தாங்களோ அதன் அடிப்படையில் மறுசீரமைப்பு ஒரு குடியிருப்பு கொடுக்கணும் இல்லையா, அது நாம் இன்னைக்கு கொடுக்கல. மணிமேகலையில் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஊரில் வந்து சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களை இன்னொரு இடத்துல குடிபெயர்ந்து வைக்கிறாங்க, வேறு இடத்துக்கு மறுகுடிபெயர்ப்பு செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க முன்னாடி வாழ்ந்த போது என்ன நிலையில் வாழ்ந்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு நகரத்தை கட்டமைத்து அவனை குடிபெயர்ந்து வச்சாங்க அரசர்னு ஒரு பதிவு இருக்குது. ரீஹாபிலிட்டேஷன்னா அதுதான். நான் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறேன்னோ என் நிலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட ஒரு மேம்பட்ட வாழ்நிலை எனக்கு அமைத்து கொடுத்து நீங்கள் என்ன அங்கே குடியமர்க்க செய்யணும், என்னை இதை விட டீக்ரேட் பண்ணுற அளவுக்கு நகர்த்தி கொடுக்காது. ஆனால் இன்றைக்கான வளர்ச்சி திட்டத்தின் காரணமாக நீங்கள் கொடுத்த காம்பன்சேஷன் ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் எல்லாம் இதில் தான் போய் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் இதற்காக நஷ்டப்பட்ட மக்கள் நஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த நிலைமை என்பது சமூக நீதியா? சமூக நீதி இல்லை. ஆனால் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு முன்முடிவுக்கு வரீங்கன்னு நான் கேட்குறேன். அப்படிதான் பண்ணுவாங்க, இதுலயே அப்படிதான் பண்ணுவாங்க, ஏன் முன்முடிவுக்கு வரீங்க? மேபி நல்ல கம்பன்சேஷன் கொடுக்கலாம், நல்ல மறுகுடியுரிமை பண்ணலாம். அப்போ அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இந்த 2013ஆம் ஆண்டு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான சட்டத்தின் அடிப்படையில் நிலத்தை கையகப்படுத்தணும். ஆனால் நீங்கள் எந்த சட்டத்தை பயன்படுத்துறீங்க? இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாடு ஆக்ட், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்க. அந்த சட்டத்தில் ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட்டுக்கான எந்த ப்ராசஸுமே கிடையாது, காம்பன்சேஷனுக்கான எந்த ப்ராசஸுமே கிடையாது. அரசு என்ன சொல்கிறதோ அதான் காம்பன்சேஷன். அந்த சட்டத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க. நீங்கள் இந்த 2013ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம், நாங்கள் எங்களுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் வச்சுருக்கோம், தமிழ்நாடு லேண்ட் அக்விசிஷன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் 2009 ஒன்று சட்டம் வச்சு கொண்டு இருக்காங்க. அந்த சட்டத்தின் கீழாக நிலத்தை கையப்படுத்துவாங்க, பரந்துள்ள தான் பண்ண போகிறாங்க. அந்த சட்டத்தில் ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட்டுக்கான இந்த ஸ்கீமை எவால்வ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. காம்பன்சேஷன் பொறுத்த வரைக்கும் அதை மட்டும்
2013ஆம் ஆண்டு சட்டம் என்ன கைட்லைன் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நாங்கள் இந்த சட்டத்தின் மூலமாக இழப்பீடு கொடுப்போங்கிறோம். அப்போ என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ நாங்கள் வந்துட்டு திருந்திட்டோம், நாங்கள் இப்படி தான் செயல்படுத்த போகிறோம், எனக்கு நடைமுறை அப்போ இங்கே எதில் இருக்குன்னா எந்த சட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்த போகணும்னு இருக்குல்ல, அப்போ அந்த இருக்குல்ல, அப்போ அது கிடையாது. ரெண்டாவது வளர்ச்சி அப்படி நீங்கள் வந்து பேசுகிறீங்க இல்லையா, அப்போ இந்த வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சி அப்படின்னு இப்போ இந்த சென்னையினுடைய இந்த ஏர்போர்ட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு செகண்டரி இருக்கு இல்லைங்களா. ஆமாம், இந்த 2008 வந்து ஒரிஜினலாக அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா ஒரிஜினல் பிளான். ஓகே, அதான் பறந்துருப்ப பிளான்லேயே இல்லை 2008 அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரிஜினல் பிளான். அந்த மேப்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது, நெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மணப்பாக்கம் கொலப்பாக்கம் இதெல்லாம் இருக்குங்க, அது பின்னாடி ஒட்டியே வரும் இந்த பகுதி. இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக் இந்த பின்னாடி வந்து மணப்பாக்கம் இருக்கும், அது கொஞ்சம் இந்த பக்கத்துலலாம் இந்த கொலப்பாக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இன்னொரு இது இருக்குது, இந்த 3 ஏரியாவை தான் எடுக்கிறதா இருக்குது. அங்கே உங்களுக்கு வந்துட்டு ஃபர்டைல் லேண்டு கிடையாது, இங்கே இருக்கிறது மாதிரி ஏரி குளம் கம்மாய் கொட்ட நீர்நிலைகள் கூட கிடையாது. பில்டப் ஏரியாவும் கம்மியாக தான் இருக்குது, வேக்கன் லேண்ட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அங்கே நிலத்தை தான் ஒரிஜினலாக எடுப்பதற்கான அறிவிப்பு. அந்த இடத்த வந்து இனிமேல் நோ பில்டிங் ஜோனாகவும் அறிவிச்சிட்டாங்க மாஸ்டர் பிளானில். நம்ம சிஎம்டியோட மாஸ்டர் பிளானில் அறிவிச்சாங்க, 2008 இது பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த 2022 அதை நீங்கள் விட்ரா பண்ணிவிட்டு திருப்பி பழையபடி அதை வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணுறாங்க. 2008 அதை வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக டிக்ளேர் பண்ணுறாங்க. எதற்காக? நிலத்தை கையப்படுத்தி ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செய்வதற்காக. இப்போ வந்து அது பின்வாங்குறாங்க. ஏன் பின்வாங்குறாங்க? அமைச்சர் என்ன சொல்கிறாரு, அப்போ அந்த பகுதியில் வந்து அதிகப்படியான இழப்பீடு கொடுக்க வேண்டியது இருக்குது, அதிகப்படியான குடியிருப்பு இருக்குது, ஏறத்தாழ வந்துட்டு 10,000 கோடி ரூபாய் நாங்கள் நஷ்டீடு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அமைச்சர் தென்னரசு அவர்கள் வந்து சொல்கிறாங்க. வந்துட்டு நீங்கள் இப்போ பரந்தூருக்காக இங்கேருந்து நீங்கள் மெட்ரோ ரயில் போடுறீங்க இல்லைங்களா, அதுக்கு மட்டுமே 16,000 கோடி ரூபா. அப்போது இங்கே 10,000 கோடி ரூபா தான், இங்கே 12,000 கோடி ரூபா. 12,000 கோடி ரூபா நீங்கள் மெட்ரோ வந்து போடுறதுக்காகவே வந்து பண்ண போகிறீங்க. இங்கேருந்து புதுசாக நீங்கள் மெட்ரோ போடணும்னா இதுக்கு முன்னே 12,000 ரூபா. ஆனால் அங்கே அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறதுனா 10,000 கோடி ரூபா தான். ரெண்டாவது, அவங்க யார்? அங்கே விவசாயிகள் கிடையாது, அங்கே விளைநிலங்கள் கிடையாது. அங்கே இருக்கிறதுல யார்? மணப்பாக்கம் ஏரியாவோ குளப்பாக்கத்தில் யார் இருக்காங்க? ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இல்லைன்னா வேறு இடத்துல வீடு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வேறு இடத்துல வீடு வாங்குற பெரிய பிரச்சனைமா? இல்லை காம்பன்சேஷன் அவங்க கம்மியாக கொடுத்துருவீங்களா? இந்த விவசாயிகளுக்கு மாதிரி தான் அவங்களை ட்ரீட் பண்ணுவீங்களா? நகரத்தில் இருக்கவங்கள அவங்களை நீங்கள் கொடுத்துருவீங்களா? அப்படி சொல்லிடுவீங்களா? அவங்க கோர்ட்டு போவாங்க, கேஸ் போய் எல்லாம் பண்ணுவாங்களா? அப்போ காம்பன்சேஷன் அதிகமாக தானே கொடுப்பீங்க. அப்போது இந்த வார்த்தை வந்து இந்த இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸாபரண்ட்டாக அங்கே வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து நாங்கள் அந்த பகுதியை வந்துட்டு கன்சிடர் பண்ணல, அது எடுக்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்குது, அதனால பரந்தூர் இருக்கோன்னுங்க. அப்போது நீங்கள் உண்மையிலே வந்துட்டு வளர்ச்சி திட்டம் அது எல்லாருக்காக தான் தரணும், மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னா ஏன் இவங்கள இது பண்ணுறதுங்க? இவங்கள வந்து வேறு இடத்துக்கு குடிமரத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் 2 பார்வை தானே வந்து பார்க்குறீங்க. அல்ல அப்போ வளர்ச்சியின் மூலமாக பாதிக்கப்படுவங்க எப்பவும் ஏழைகள் வந்து விவசாயிகளாக தான் இருக்க வேண்டும் அப்படிங்களே. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து சொல்ல இதில் பார்க்க வேண்டிய ஹஸ்பண்ட், இப்போ பரந்தூர் ஏகனாபுரம் இந்த பகுதியில் இருக்குன்னா தலித்துகளும் இருக்கிறார்கள், மீதி ஜாதி இந்துக்களும் இருக்கிறாங்க. 2 பேருமே நில உடைமைகளாக இருக்கிறாங்க. 2 பேருமே நில உடைமைகளாக இருக்கிறாங்க. ஓகே, இந்த இது வந்து நீங்க நேரத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா தலித்துகள் லேண்ட் ஓன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கெல்லாம் நிலங்கள் அப்படிங்கிறது இருக்க. இங்க லேண்ட் ஓன் பண்றாங்க, நில உடைமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சுயமாக இருக்கிறார்கள், ஒரு சுயசார்பு தன்மையோடு இருக்கிறார்கள், சுயமரியாதையோடு இருக்கிறார்கள். அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இப்போ அவங்க கேஸ்ட் இந்துக்களும் சரி, ஜாதி இந்துக்களும் சரி, தலித்துக்களும் சரி ஒன்றா இருந்து போராடுறாங்க. எங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அங்கே ஜாதி ரீதியாக பெரிய அளவுக்கு பிளவுகளுமே இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக இருக்கின்ற போது நீங்கள் இப்போ அவங்களோட நிலத்தை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வேற நிலம் வாங்க முடியுமா? காம்பன்சேஷன் கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஏன்னா அதுக்கு 10 மடங்கு அதிகம் 20 மடங்கு இப்போமே சேல்ஸ் அதிகமாகிடுச்சாங்க. ஏன்னா 3 வருஷம் கழிச்சு நீங்கள் காம்பன்சேஷன் கொடுப்பீங்க, நிலத்தை உடனே கொடுக்க மாட்டாங்க. நிலத்தை கையப்படுத்தி ப்ராசஸ் ஆரம்பித்து அளந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அப்புறம் நீங்கள் பதில் சொல்லி நீங்கள் இவ்வளோதான் ஒரு அமௌண்ட் சொல்லி அவர் அவ்வளோதான் ஒரு அமௌண்ட் சொல்லி கலெக்டர் வந்து முடிவு பண்ணி ஆர்டர் போட்டு அப்புறம் அந்த ஆர்டரின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து செக் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த அமௌண்ட் வேண்டாம், அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் இந்த கேஸ் நடந்து அது ஒரு 3 வருஷம் அங்கே நின்று அப்புறமா லோக் அதாலத்துக்கு போய் அங்கே உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் உங்களுக்கு முன்னாடி 15 வருஷம் ஆகும். என்ன தலையை சுற்றிருச்சு. என்எல்சியில் இதாங்க நடந்துட்டு இருக்கு. நீங்கள் என்எல்சியில் போய் கேட்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நிலத்தை வந்துட்டு கொடுத்தவங்களுக்கான காம்பன்சேஷன் எவ்வளோ பெரிய எது தெரியுங்களா? சிவில் கோர்ட்டில் சப்கோர்ட்ஸில் இந்த கேஸ் எவ்வளோ பெண்டிங்காக இருக்குன்னு தெரியுமில்ல? நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கேன், அந்த மாதிரி கேசஸ் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதில் இன்னொரு என்ன கொடுமை தெரியுமா நடக்கும்? காம்பன்சேஷன் உங்களுக்கு நேராக கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஹியரிங்க்கு வரல அப்படிங்கும்போது உங்கள் பேரில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவாங்க, அவங்கள ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி
கோர்ட் வந்து அது தப்புன்னு சொல்லுது. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அதான் செய்கிறாங்க. உங்கள் பேரில் அவங்களே டெபாசிட் பண்ணிடுவாங்க. கேட்டால் உங்களுக்கு காசு கொடுத்தாச்சுவாங்க. என் கையில் வரவே இல்லைன்னு உன் பேரில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிருக்க போய் அங்கே போய் எடுத்துக்கோங்க அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்போ இங்கே காம்பன்சேஷன் வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, வந்து கூப்பிட்டு உங்களுக்கு நியாயப்படி உங்களுக்கான கைட்லைன் வேல்யூட மார்க்கெட் லைன் வேல்யூட இவ்வளோ தான் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, இவங்களால வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணி இந்த இதில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, எவ்வளோ கொடுக்க போகிறோம் 15 லட்சமாக என்னமோ வரப்போகுது அப்படிங்கிறத அதை போட்டிருக்காங்க. அங்கே கோடிக்கணக்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. அருகாமையில் நிலம் வாங்க முடியாது. அப்போ நான் வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்கு இல்லைங்களா, அந்த மக்கள் சொல்கிறாங்க எங்கள் வருஷத்துக்கு தேவையான நெல் எனக்கு கிடச்சிருதுங்க, நான் சாப்பாடுக்கு யாரும் நம்பி இல்லைங்க, நான் எனக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குதுங்க, எனக்கான வருவாய் இருக்குதுங்க, எனக்கான சாப்பாடுக்கு இருக்குது, நான் இந்த வேலையும் பார்த்துக்கிறதுக்கு நான் தண்ணீரைவோடு இருக்கிறேன். சமுதாயில் எனக்கு வந்து ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது. என்னோட சோஷியல் ஸ்டேட்டஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணுமா டிகிரேட் பண்ணுமா? இந்த நிலத்தை என்கிட்ட வந்து பிடுங்குவதன் மூலமாக நான் ஒரு வேற ஒரு வீட்டுக்கு இனிமேல் வாடகை வீட்டுக்கு போகணும். புதுசாக வந்துட்டு நான் வந்து நிலம் வாங்கி வீடு கட்டி போகிற அளவுக்கு உங்களோட காம்பன்சேஷன் வந்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். உடனடியாக நான் வேலைக்கு போனேன். அப்போ சொந்த வீட்டிலேருந்து நான் வந்து வாடகைதாரராக மாறுறேன். இது. ரெண்டாவது, நான் இது நாள் வரைக்கும் என்னுடைய நிலத்துல இருந்து வந்து சோறை நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அரிசி எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இனிமேல் நான் எனக்கு அப்படி இல்லை, ரேஷன் கடையோ நான் வெளியே வாங்கணும். அப்போ என்னுடைய வாழ்நிலைங்கிறது குறையுது, டிகிரேட் ஆகுது. அப்போ இந்த சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. 2013ஆம் ஆண்டு சட்டத்தில் அது ஒரு முக்கியமான கூறு இருக்கு. ஒரு திட்டத்தின் மூலமாக, இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக மக்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகக்கூடும் என்பதற்கான ஆய்வு முன்னாடி மேற்கொள்ளணும். சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இந்த திட்டத்தின் காரணமாக எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளோ பேர் எக்கனாமிக்கலாக வளருவாங்க, எவ்வளோ பேர் மோசமான நிலைமைக்கு போவாங்க அப்படிங்கிறத ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு கருத்து கேட்பு நடத்தி அதில் எல்லாம் ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் ப்ராசஸை எவால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நிலத்தை கையகப்படுத்தணும். அதுலேயும் முதல்ல அது மல்டி கிராப்பிங் லேண்டாக இருந்தால் அந்த நிலத்தை கையகப்படுத்தவே கூடாதுன்னு 2013ஆம் ஆண்டு சட்டம் சொல்லுது. ஆனால் என்ன இங்கே நடக்குதுன்னா, இந்த நல்ல சட்டத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், அதுக்கு ஓரமாக போட்டு வச்சுருவோம், எங்களுக்குன்னு ஒரு சட்டம் வச்சுருக்கோம், அதை நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்கிறாங்க. இப்போது முன்னாடி சொன்ன விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. அதே போல் அன்றைக்கு போராடி கொண்டிருந்த இன்றைக்கும் போராடக்கூடிய அந்த மக்களினுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இது தொடர்பான சூழலியல் ஆர்வலர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வெற்றிசெல்வனுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே மக்களாகிய நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. இப்போது அரசு என்ன முடிவெடுக்க போகிறது, எதிர்க்கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது தொடர்பாக எதிர்க்கட்சியினர் பலர், குறிப்பாக அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், SDPI இப்படின்னு பல எதிர்க்கட்சி முனையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஆதரவை வந்து கோரி வருகிறார்கள். நாங்கள் உங்களோட துணை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனவே திமுக இதில் எது போன்ற நிலைப்பாடுகள் எடுக்க போகிறாங்க? ஏன்னா இன்னும் 5 ஆண்டுகளுக்கு உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்க போகிறது, MP டெல்லி வரையில். அப்படி மத்திய அரசினுடைய அழுத்தம் தான் காரணம் அப்படின்னா இந்த நேரத்தில், அதுவும் உங்களால் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, ஒரு பெரும்பான்மை அசுர பலம் இல்லாத ஒரு சூழலில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு 3வது முறையாக மோடி பிரதமராக இருக்கிறாரு. அப்படி என்றால் இது போன்ற விவகாரத்தில், அதுவும் இல்லாமல் இந்த விமான தொடர்பான இந்த மினிஸ்ட்ரி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மாநில கட்சியாக, ஒரு மாநிலத்தினுடைய சுயாட்சியை குறித்து பேசக்கூடிய ஒரு கட்சியாக தெலுங்கு தேசம் கட்சி இருக்கிறது. அப்படி இந்த விவகாரத்தில் உங்களுக்கு நடுவரசு தான் முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக எம்பியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விமானத்துறை அமைச்சர்கிட்ட நீங்கள் பேசலாம், இது குறித்து குரல் கொடுக்க சொல்லலாம், இது எங்களுக்கு வேண்டான்னு சொல்லலாம், அல்லது மாற்று இடம் நீங்கள் கேட்கலாம், மாற்றிடம் தேர்வு செய்ய சொல்லலாம். இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படி இருந்தும், இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் வசதிகள் இருந்தும் எல்லா விதமான சூழல் அமைந்தும் கூட இந்த மக்கள் எதிர்ப்பை மீறி இந்த இடத்துல தான் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு தலையங்க சந்திக்கிறேன். வணக்கம்.